இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்டு கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிடுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஸ்டோரி கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருமண மண்டபத்தின் வாசலில் முகூர்த்த கால்கள் அசைந்து கொண்டிருக்க கார்த்திகாவின் மனதோ நிலை கொள்ளாமல் தவித்தது. அவளது பெட்டி படுக்கைகள் அனைத்தும் காரின் பின்புறம் ஏற்றப்பட்டு விட்டன. இப்போது விடைபெறும் தருணம். தந்தை பொன்னம்பலத்தின் கால்களில் விழுந்து கார்த்திகா ஆசீர்வாதம் வாங்கினாள். அவர் அவளது தலையை வருடும்போது அந்த தொடுதலில் அன்பு இருந்ததா அல்லது உண்மையை சொல்லிவிடாதே என்ற எச்சரிக்கை இருந்ததா என்று அவளுக்கு புரியவில்லை. பொன்னம்பலத்தின் கண்கள் கலங்கி இருந்தன. அவர் மெல்ல கார்த்திகாவின் காதுக்கு அருகே குனிந்து, பார்த்து நடந்துக்கம்மா, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மானத்தை வச்சிடாத. அவர் பெரிய படிப்பு படித்தவர், அவர்கிட்ட எதையும் யோசிக்காம பேசாத என்று ரகசியமாக சொன்னார். தீபக் கார் கதவை திறந்து அவளுக்காக காத்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகும் உற்சாகம் தாண்டவமாடியது. கார்த்திகா மெல்ல காரில் ஏறி அமர்ந்தாள். கார் நகரத் தொடங்கிய போது ஜன்னல் வழியாக தன் தந்தையை திரும்பி பார்த்தாள். அவர் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைவது போல தெரிந்தது. இனி அவளுக்கு அந்த வீட்டில் புகலிடம் கிடையாது. இனி வாழப்போகும் புதிய வீடும் இந்த அந்நிய மனிதனும் தான் இனி எல்லாமே. கார் கிராமத்து சாலைகளில் குலுங்கி சென்றபோது தீபக் அவளது கையை மெல்ல பற்றினான். ஏன் கார்த்திகா, அப்பாவை பிரிகிறது கஷ்டமா இருக்கா? வருத்தப்படாத, அவங்க எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு ஒரு புது உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே நீ உன்னோட அறிவை இன்னும் நல்லா வளர்த்துக்கலாம் என்றான் தீபக். எப்போது பேசினாலும் அதில் படிப்பு என்ற வார்த்தை வராமல் இருப்பதில்லை. கார்த்திகா மௌனமாக ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்தாள். அந்த பச்சை வயல்வெளிகள் அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்தை எச்சரிப்பது போல தோன்றியது. தீபக்கின் பூர்வீக வீடு ஒரு பெரிய பாரம்பரியமான கட்டிடம். வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு ஊரை திரண்டு நின்று கொண்டிருந்தது. கார் வந்து நின்றதும் சுமங்கலி பெண்கள் ஆரத்தி எடுத்து கார்த்திகாவை வரவேற்றனர். தீபக்கின் தாய் மரகதம், வாம்மா, மகாலட்சுமி மாதிரி என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு உள்ளவா என்று அன்போடு சொன்னார். கார்த்திகா வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். உள்ளே சென்றதும் பால் பழம் மாற்றுதல் போன்ற சடங்குகள் தொடங்கின. தீபக்கும் கார்த்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி பால் அருந்த வேண்டும் என்பது சடங்கு. அப்போது தீபக்கின் நண்பர்கள் கூட்டம் அங்கே ஆஜரானது. ரமேஷ் கையில் கேமராவுடன் முன்னால் வந்து நின்று, அடே தீபக்கு, கொஞ்சம் சிரிடா, என்னவோ பிஹெச்டி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிற மாதிரி இவ்வளோ சீரியஸாக இருக்கிற, பொண்டாட்டியை பார்த்து ஒரு ரொமான்டிக் லுக்கு விடுடா என்று கத்தினான். வினோத் விடவில்லை. ஆமாம் கார்த்திகா, இவன் காலேஜில் படிக்கும் போதே ஒரு புத்தக புழு, இப்போ நீங்களும் படித்தவங்க, 2 பேரும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு புக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு போஸ் கொடுங்க, அப்போ தான் இன்டலெக்சுவல் கப்பிள்னு இன்ஸ்டாகிராமில் போட முடியும் என்று நக்கல் அடித்தான். நண்பர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கமெண்டும் கார்த்திகாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபர், மேடம், சார் தோள் மேலே கை வைங்க, சார் நீங்கள் அவங்க கண்ணை பாருங்க என்று சொல்ல சொல்ல கார்த்திகா கூனி குறுகி போனாள். ஒவ்வொரு முறை கேமரா ஃப்ளாஷ் அடிக்கும் போதும் அவளது பொய் அந்த வெளிச்சத்தில் அம்பலமாகி விடுமோ என்று பயந்தாள். ரிசப்ஷன் மேடையில் நின்றபோது ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வந்து 2 பேரும் நல்லா படித்தவங்க, நல்லா இருப்பீங்க என்று சொல்லி கடந்து சென்றனர். அந்த புகழ்மொழிகள் அவளுக்கு கற்களாக தெரிந்தன. இரவு மெல்ல நகர்ந்தது. முதலிரவு அறை மல்லிகை பூக்களாலும் சந்தன வாசனையாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கார்த்திகா அறையின் மூலையில் ஒரு சிலையை போல அமர்ந்திருந்தாள். தீபக் உள்ளே நுழைந்தான். அவன் கையில் பால் சொம்பு இல்லை, மாறாக அழகாக பேக் செய்யப்பட்ட பரிசு பொட்டலம் இருந்தது. அவன் அவளருகே அமர்ந்து அந்த பரிசை நீட்டினான். கார்த்திகா, இது உனக்காக என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கார்த்திகா என்றான். கார்த்திகா தயங்கியபடியே அதை பிரித்தாள். உள்ளே ஒரு தடிமனான உலக புகழ்பெற்ற நாவல் இருந்தது. இங்கே பாரு, உனக்கு பிடிக்கும்னு இதை வாங்கினேன். ஆமாம், உனக்கு பிடிச்ச எழுத்தாளர் யாரு என்று ஆர்வமாக கேட்டான். கார்த்திகாவிற்கு தொண்டை வறண்டது. அவளுக்கு தெரிந்த ஒரே பெயர் ஸ்கூல் புக்கில் பார்த்ததுதான். அது வந்து பாரதியார் என்று திக்கிக்கொண்டே சொன்னாள்.
தீபக் ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தினான். வாவ், பாரதியாரா? கிரேட் சாய்ஸ். ஆனால் பிஏ படித்தவங்களுக்கு பாரதியாரை தாண்டி நிறைய ரஷ்ய எழுத்தாளர்கள், இங்கிலீஷ் போய்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. சரி சரி, பாரதியாரோட எந்த கவிதை உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுக்காக அவரை பிடிக்கும் என்று குறுக்கு விசாரணை செய்வது போல கேட்டான். கார்த்திகா திணறினாள். இல்லை இல்லை, அவரோட கவிதையெல்லாம் ரொம்ப வீரமாக இருக்கும். அந்த அச்சமில்லை அச்சமில்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பெண் விடுதலை பற்றி அவர் பாடினது எனக்கு பிடிக்கும் என்று தான் பார்த்த ஒரு சினிமா பாடலை வைத்து சமாளித்து பில்டப் கொடுத்தாள். தீபக் அவளை உற்று பார்த்துவிட்டு சிரித்தான். உண்மைதான், ஒரு சாதாரண பட்டதாரிக்கு இருக்கிற அதே உணர்வு உங்ககிட்டே இருக்குது. ஆனால் நாம் போக போக இன்னும் நிறைய ஆழமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் என்றான். அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே கார்த்திகாவிற்கு அழுகை வந்தது. தீபக் மெல்ல அவள் அருகே நெருங்கி வந்தான். இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இனி நாமத்தானே எல்லாம் என்று சொல்லி அவளது கையை பற்றினான். அவளது கை ஐஸ் போல குளிர்ந்து போயிருந்தது. தீபக் அவளது முகத்தை தூக்கிய போது அவள் கண்களில் தெரிந்த பயம் அவனை கொஞ்சம் யோசிக்க வைத்தது. என்ன கார்த்திகா, ஏன் இப்படி நடுங்கிற? நான் ஒன்றும் உன்னை சாப்பிட்டுட மாட்டேன் என்று கேலியாக சொன்னான். ஆனால் கார்த்திகாவோ படபடப்புடன் பின்வாங்கினாள். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு நடந்த விஷயங்களெல்லாம் எனக்கு தலை சுத்துது என்று மெதுவாக முணுமுணுத்தாள். தீபக் அவளது தோள்களை பிடித்து, கார்த்திகா, லிசன் டு மீ. நான் ஒன்றும் அவ்வளவு கொடூரமானவெல்லாம் இல்லை. நான் ரொம்ப கேஷுவலான ஆள். ஜஸ்ட் என்னோட முகத்தை பாரு. நம்ம பேசலாம், நிறைய பழகலாம். உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ சொல்லு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்றான். மீண்டும் அவளை நெருங்க முற்பட்ட போது கார்த்திகா தன் முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினாள். அவளது இந்த அதீத பயம் தீபக்கிற்கு ஒரு விதமான ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் அவன் ஒரு முதிர்ச்சியாக ஆணாக யோசித்தான். சரி கார்த்திகா, நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த கல்யாண பரபரப்பு உன்னை ரொம்ப பாதிச்சிருச்சு போல. இட்ஸ் ஓகே, நீ ரெஸ்டடு. நாம் சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா மெதுவாக பேசிக்கலாம் என்று சொல்லி போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு அவளிடமிருந்து சற்று தள்ளி படுத்து கொண்டான். கார்த்திகா அன்று இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. தன் பொய்யின் சுமை எவ்வளவு பெரியது என்பதை அந்த அறையின் இருட்டில் அவள் உணரத் தொடங்கினாள். மறுநாள் வெடியில் அந்த பூர்வீக வீட்டிற்கு ஒரு புதிய பரபரப்பை தந்தது. ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்த அதிகாலை சூரியனின் கதிர்கள் வாசலில் கொட்டப்பட்டிருந்த பன்னீர் பூக்களின் மீது பட்டு பிரகாசித்தன. தீபக் தனது டிராவல் பேக்குகளை சரிபார்த்துவிட்டு ஹாலுக்கு வந்தான். அவனது பெற்றோரான மாணிக்கமும் மரகதமும் சோபாவில் அமர்ந்திருந்தனர். தீபக் குனிந்து அவர்கள் இருவரின் கால்களையும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினான். அப்பா, நான் கிளம்புறேன். காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. அங்கேயே கார்த்திகாவுக்கும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நல்ல கோர்ஸில் சேர்த்து விடணும்னு இருக்கேன். அவளோட அறிவு வீணாகக்கூடாதுல்ல என்றான் தீபக். மாணிக்கம் அவனது தோளை தட்டி, நல்லதுப்பா, அவளையும் ஒன்றை போலவே ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வர்றது உன்னோட பொறுப்பு என்றார். கார்த்திகா ஒரு மூலையில் சிலையாக நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மரகதத்தின் காலில் விழுந்து வணங்கிய போது மரகதம் அவளை தூக்கி அணைத்து கொண்டார். பார்த்து போயிட்டு வாமா, ஏதாவது விசேஷம் இருந்தால் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்லி அவளது கன்னத்தில் முத்தமிட்டார். கார்த்திகாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. இந்த பெரியவர்கள் காட்டும் அன்பிற்கு தான் தகுதியற்றவளோ என்ற குற்ற உணர்வு அவளை வாட்டியது. அப்போது தீபக்கின் நண்பர்கள் கூட்டம், ரமேஷ், வினோத், சதீஷ் கையில் மாலைகளுடன் அங்கே ஆஜரானார்கள். டே தீபக்கு, அதுக்குள்ளே சிட்டிக்கு ஓடுறீங்களா? இங்கே பாருடா, உன் பொண்டாட்டி கண்ணில் தண்ணி நிற்குது. இவ்வளவு சீக்கிரம் அவளை பிரித்து கூட்டிகிட்டு போறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று ரமேஷ் கிண்டலாக கத்தினான். வினோத் விடாமல், கார்த்திகா, இவன் அங்கே போனதும் உங்களை சும்மா விடமாட்டான். கையில் ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவான். சமைக்கும் போது கூட ஏதாவது தியரியை சொல்லி கொடுப்பான். நீங்கள் தான் இவனை சமாளிக்கணும் என்று சொல்லி சிரிக்க அங்கிருந்த உறவினர்கள் அனைவரும் சிரித்தனர்.
அந்த சிரிப்பொலி கார்த்திகாவின் காதுகளில் இடியாய் இறங்கியது. தீபக் கார்த்திகாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். கார் கிளம்ப தயாரான போது கார்த்திகா வீட்டின் வாசலையே வெறித்து பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. தீபக் அதை துடைத்துவிட்டு, அழாத கார்த்திகா, சென்னையில் உனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கு, சென்னை உனக்கு ஒரு புது அடையாளத்தை தரும் என்று சொல்லி காரை ஸ்டார்ட் செய்தான். கிராமத்தின் எல்லைகளை தாண்டி கார் தேசிய நெடுஞ்சாலையில் ஏறியபோது வேகம் அதிகரித்தது. தீபக் டிரைவிங் செய்து கொண்டே மிகவும் உற்சாகமாக பேசத் தொடங்கினான். கார்த்திகா, சென்னை போனதுமே நம்ம செய்ய வேண்டிய வேலை உன்னோட ஹையர் எஜுகேஷன் அப்ளிகேஷன் தான். உன்னோட மார்க் ஷீட்ஸ், பிஏ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பத்திரமா ஒரு ஃபைலில் போட்டு எடுத்து வச்சிருக்கல்ல, நாளைக்கே அதை பத்திரமா எடுத்து வை. நான் காலேஜில் இருக்கிற ஆஃபீஸில் கொடுத்துட்டு பேசணும் என்றான். கார்த்திகாவின் இதயமோ மீண்டும் ஒரு முறை பலமாக துடித்தது. அவளிடம் இருக்கும் ஒரே காகிதம் 8ஆம் வகுப்பு தோல்வியடைந்த அந்த ரிப்போர்ட் கார்டு மட்டும்தான். சென்னை என்ற அந்த பெரிய நகரம் அவளை வரவேற்கவில்லை. மாறாக அவளது பொய்யை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் ஒரு பெரிய மேடையாகவே அவளுக்கு தெரிந்தது. கார் சென்னையை நெருங்க நெருங்க அவளது பயம் ஒரு பெரும் புயலாக உருவெடுத்தது. இது என்னுடைய 3வது நாவல். நான் இப்போ தான் மெதுவாக ஸ்டோரி எழுத பழகிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு வார்த்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.